வணக்கம் மங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நாம் எங்கே கிளம்பிட்டோம்னா, வழக்கம் போல் இன்னும் ஒரு சீசன் ஃப்ரூட்டான முந்திரி பழம் பறிக்கிறதுக்காக முந்திரி தோப்புக்கு போயிட்டுருக்கோம். நாள் முழுவதும் எவ்வளோ பிஸியாக ஓடிட்டு இருந்தாலும் நமக்காக ஒரு அரை மணி நேரம் நமக்கு பிடிச்ச மாதிரி செயல்களை செய்கிறதுக்காண்டி நாம் ஒதுக்கிக்கிறணும். அப்போ தான் அந்த லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்கும். கடவுள் படைச்சதுலேயே அதிசய பழம் இந்த முந்திரி பழம். எல்லா பழத்துலேயும் அதோட விதை உள்ளே தான் இருக்கும். ஆனால் இந்த முந்திரி பழத்தில் மட்டும்தான் இதோட விதை வெளியில் பார்க்குற மாதிரி இருக்கும். கடவுள் ஒரு வேளை உள்ளே வைக்க மறந்துட்டார் போல். வெயில்னால உடல் சூடாகி அதிகமாக வேர்க்கிறதுனால இந்த வெயில்லையும் நிறைய பேருக்கு சளி பிடிக்கும். இந்த பழம் சாப்பிடும்போது தொண்டை கரகரன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். 2 பழம் சாப்பிட்டா போதும், நமக்கு எவ்வளோ சளி இருந்தாலும் சரியாயிரும். இது சிகப்பும் இன்னொன்று மஞ்சள், இந்த மாதிரி 2 கலரில் கிடைக்கும். ஒவ்வொரு சீசனுக்கும் இயற்கை நமக்கு சரியான பழங்களை கொடுத்துருக்கு. ஆனால் நாம் விலை உயர்ந்த பழங்களை மட்டும்தான் பழங்கள் லிஸ்ட்லேயே வச்சுருக்குறோம். இந்த பழங்களை பறிக்கும்போது கொஞ்சம் கவனமாக கையாளணும். ஏன்னா அதிலிருந்து வர பால் உடம்புல பட்டுச்சுன்னா சென்சிட்டிவ் ஆகி புண்ணாகும். இந்த பழத்தோட சாறு ட்ரெஸ்ஸில் பட்டாலும் கரையாகும். ஆனாலும் நாம் அதை மிஸ் பண்ணவே கூடாது. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த ட்ரை முந்திரி போன சீசனில் நான் கலெக்ட் பண்ணது. முந்திரி பழத்தை சுத்தமாக கழுவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வெயிலில் நல்லா காய வச்சு ட்ரை ஆகி நல்ல ஒரு கண்டெய்னரில் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாம், வெளியிலையும் வச்சுக்கலாம், கெட்டு போகாது. இதில் 1 ஸ்பூன் அளவு எடுத்து 2 டம்ளர் தண்ணீர் விட்டு காய்ச்சி ஆற வச்சு வடிகட்டி குடித்தோம் அப்படின்னா மழை பனி சீசன் அக்டோபர் நவம்பரில் வர மழை காலத்துலேயும் பனி காலத்துலேயும் வர சளினால் வர்ற வீசிங் ப்ராப்ளம் இது எல்லாம் காணாமல் போயிடும். இந்த சீசனை மிஸ் பண்ணாமல் கலெக்ட் பண்ணி காய வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. கொழுப்பு சத்து நிறைந்த இந்த முந்திரி பருப்பு மட்டும் இல்லாமல் இதோட ஓட்டில் இருந்து முந்திரி எண்ணெயும் தயாரிக்கிறாங்க. இந்த எண்ணெய் மரப்பொருட்களை கரையான்கிட்ட இருந்து அரிக்காமல் காப்பாற்றுற ப்ரைமராக யூஸ் ஆகுது. நாம் பறிக்கிறதுக்கு முன்னாடியே யாரோ இதில் பாதியை கேட்ச் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் நாம் இதையும் கலெக்ட் பண்ணிக்கிட்டோம். இந்த முந்திரி கொட்டைகளை கலெக்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சுட்டு சாப்பிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்காவது இருந்தால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.